வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சின்ன கதையை ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய வியாபாரி இருந்தார். அவரு தாங்கிட்ட நிறைய வேலையாட்களை வச்சிருந்தாரு. அவர் என்ன முடிவு பண்ணார்னா, பக்கத்து ஊருக்கு போய் தான்கிட்ட இருக்க பொருட்களை வியாபாரம் செஞ்சுட்டு வரணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு நம்ம வீட்டில் இருக்க எல்லா வியாபார பொருட்களையும் மூட்டை மூட்டையா கட்ட சொல்லி சொன்னார். அதே போல எல்லா வேலையாட்களும் அந்த பொருட்களை எல்லாரும் மூட்டையா கட்டினாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையான மூட்டைகளை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு ஆர்டர் போட்டார். அதே நேரத்துல அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் ஒரு கூட்டம் சமைச்சு வச்சிருந்தாங்க. அதையும் மூட்டையா கட்டிட்டாங்க. மற்ற எல்லா வேலையாட்களும் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தேவையான மூட்டைகளை ரொம்ப லைட்டா ரொம்ப ஹெவியா இல்லாம மூட்டைகளை பார்த்து எடுத்துக்கிட்டாங்க. அதுல இருக்க ஒரு பையன் மூட்டை என்ன பண்ணா, இருக்கலே ரொம்ப பெரிய மூட்டையை தன்னோட தூக்கிக்கிட்டான். அப்ப இந்த மற்ற வேலையாட்கள்லாம் அவனை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. இவனுக்கு மூளையே இல்லையா, இவன் எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கான் பாரு, எவ்வளோ சின்ன சின்ன மூட்டைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு பெரிய மூட்டையை சுமந்துட்டு வரானே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே வந்தாங்க. இவங்க பக்கத்து ஊருக்கு பயணத்தை மேற்கொண்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல இறங்கி இறங்கி தங்கள்கிட்ட இருக்க பொருட்களை விற்பனை செஞ்சுட்டே வந்தாங்க. அப்படியே 10 நாட்கள் கடந்துச்சு. கடைசியா பார்த்தா அந்த பெரிய மூட்டை வச்சிருந்த பையன் கிட்ட ஒரு பொருளுமே இல்லை, அவன் கையில ஒண்ணுமே இல்லை. அப்பதான் இவங்க நினைச்சாங்க, அவன் எவ்வளவு புத்திசாலியா நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி. அவன் என்ன பண்ணா அப்படின்னா, அவங்க 10 நாளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை செஞ்ச மூட்டைய தன்னோட எடுத்துக்கிட்டான். அவன் என்ன நினைச்சான், ஒவ்வொரு நாளும் அந்த உணவுப் பொருட்கள் தீந்து போகும்போது கடைசி நாள்ல தான் கையில ஒண்ணுமே இருக்காது அப்படின்றத யோசித்தான் அந்த உணவு மூட்டைய தான் கூட எடுத்துக்கிட்டான். ஆனா மத்தவங்க எல்லாம் அதை பத்தி யோசிக்காம பெரிய பெரிய பொருட்களை எடுத்துக்கிட்ட மூட்டைய கொண்டு வந்தாங்க. கடைசியா அவன் ரொம்ப புத்திசாலியா நடந்துகிட்டான். அதை பார்த்து இவங்கெல்லாம் வெட்கப்பட்டாங்க. நம்ம எவ்வளவு கிண்டல் பண்ணோம், கேலி செஞ்சோம், ஆனா அவன் அதெல்லாம் பத்தி கவலைப்படல. அவன் எவ்வளவு புத்திசாலி நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டினாங்க. இப்படித்தான் நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை செய்யும் போது ரொம்ப யோசிக்காம சில காரியங்களை செஞ்சிடறோம். ஆனா எந்த நேரத்துல புத்தியா செயல்படணுமோ அப்படி செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களும் வெற்றியாக அமையும். தேங்க்யூ.